அரசு தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற அனைத்து தோழமைகளுக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எதிர்பார்த்தது போலவே டிஆர்பியோட ஆனுவல் பிளானர் 2026 வெளியிடப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 2 ஆசிரியர் தகுதி தேர்வுகள், அதாவது கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி 2 ஆசிரியர் தகுதி தேர்வுகள் வெளியிடப்பட்டிருக்குது ஆனுவல் பிளானர்ல. ஜூலை மாசம் ஒரு டெட் தகுதி தேர்வும், டிசம்பர் மாசம் இன்னொரு தகுதி தேர்வுமாக 2 தகுதி தேர்வுகளை டிஆர்பி நடத்துறதா சொல்லி இருக்கிறாங்க. இது போக பிடி அசிஸ்டன்ட் அந்த போஸ்டுக்கான போட்டி தேர்வும் 2026 ஜூலை மாசத்துல நடத்துறதா டிஆர்பி ஆனுவல் பிளானர்ல சொல்லி இருக்கிறாங்க. அது போக செட் எக்ஸாம், அதாவது பேராசிரியர் தகுதி தேர்வுக்கான செட் எக்ஸாம் வந்து அதே ஜூலை மாசத்துல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி செப்டம்பர் மாசம் நடத்துறதா சொல்லி இருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் திருவள்ளுவர் யூனிவர்சிட்டி ஆகிய போட்டி தேர்வுகளும் நடத்துறதா சொல்லி இருக்கிறாங்க. இப்ப எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, ஆனுவல் பிளானர்ல சொல்லி இருக்கிற 2 டெட் எக்ஸாம் வந்து ஸ்பெஷல் டெட் எக்ஸாமா, அதாவது டீச்சர்ஸ்க்கானது மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இல்ல, இதுல ஸ்பெஷல் டெட்னு எதுவும் குறிப்பிடப்படல. அதனால இது ஒரு ஜெனரல் டெட்டா தான் இருக்கும். அனைவரும் எழுதக்கூடிய ஒரு டெட் எக்ஸாமாவா தான் இந்த 2 டெட் எக்ஸாமும் இருக்கும். அது வந்து ஸ்பெஷல் டெட் வந்து தனியா ஒரு அரசாணை அதுக்காக வெளியிட்டிருக்காங்க, ஜிஓ வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில 3 டெட் நடத்துறதா சொல்லி இருக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க சொன்னபடி பார்த்தா இப்போ நடத்தி இருக்கணும். ஜனவரி 23, 24 அந்த டைம்ல தான் நடத்துறதா சொல்லியிருந்தாங்க. அது தடைபட்டிருக்குது. ஏன்னு கேட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஒண்ணு சொல்றேன். ஸ்பெஷல் டெட்னு ஒண்ணு நடக்க வாய்ப்பு இல்லை. என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரை ஸ்பெஷல் டெட்னு ஒண்ணு நடத்த வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன் அப்படி சொல்றேன்னா, தகுதி தேர்வுன்றது வந்து எல்லாருக்குமானது தான். அதுல வந்து ஆசிரியர்கள் இவங்க. அதனால இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா வேற ஒரு தகுதி அப்படி நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. வேணா இடஒதுக்கீட்டு பிரிவினர்களான பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி ஆகிய பிரிவுகளுக்கு மதிப்பெண்களை வேணா தளர்வு செய்யலாம் ஒழிய, ஆசிரியர்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் டெட் வைக்கிறதுன்றது சட்ட ரீதியா சரியானதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. எனிவே நிச்சயமா இங்க ஆனுவல் பிளானர்ல தெரிவிச்சிருக்கிற இந்த 2 டெட் எக்ஸாமும் கண்டிப்பா ஸ்பெஷல் டெட் கிடையாது. அனைவருக்குமான ஜெனரல் டெட் தான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செட் எக்ஸாம், அதாவது பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வு எக்ஸாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி செப்டம்பர் மாசம் நடத்துறதா சொல்லி இருக்கிறாங்க. நம்ம செட் எக்ஸாம் அப்படின்னு சொன்ன உடனே செட் எக்ஸாம்லாம் நம்ம போறதே கிடையாது. நம்ம பண்ற பெரிய தப்பே அதான். எல்லாருமே ஒட்டுக்கா போயிட்டு டெட் எக்ஸாம் எழுதி டீச்சர் ஆகணும், ஸ்கூல் டீச்சர் ஆகணும் அப்படின்றது தான் குறிக்கோளா இருக்கிறோம். எல்லாருமே அதுல போய் ட்ரை பண்ணிட்டு இருந்தா இந்த செட் எக்ஸாம்லாம் யாருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுவோம். எல்லாத்தையுமே ட்ரை பண்ணாதான் ஏதாவது ஒண்ணுத்துல கிளிக் ஆகும். அதை விட்டுட்டு டெட் எக்ஸாம் சொல்லி பல பேர் பாத்தீங்கன்னா வயசு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. 40 வயசு ஆகுது, இன்னும் மேரேஜ் ஆகாம ட்ரை பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறோம். அதனால வேரியஸ் எக்ஸாம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். சும்மா ஒரே இதுல வந்து நம்ம இருக்கக்கூடாது. செட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா பிஜி படிச்ச எல்லாருமே செட் எக்ஸாம் எழுதலாம். பிஎட் கூட படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு டிகிரி, அந்த டிகிரியில பிஜி முடிச்சிருந்தா செட் எக்ஸாம் எழுதி அதுக்கான தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிடலாம். அதே போல அதுல பாத்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்ல. நம்ம ஒரு குறிப்பிட்ட தகுதி மதிப்பெண்ணை எடுத்து பாஸ் பண்ணிட்டா ஊக்கத்தொகையுடன் மேற்படிப்பு பிஹெச்டி படிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் உதவுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பி வந்து 22,000 போஸ்டுகளுக்கான குரூப் டி போஸ்டுகளுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து அப்ளிகேஷன் எப்பல இருந்து பண்ணலாம்னா 31/1/2026, அதாவது வர 31ஆம் தேதியில இருந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th தான் இதுக்கான குவாலிஃபிகேஷன். இதுக்கான சம்பளம் பாத்தீங்கன்னா 18,000. அப்புறம் டிஏலாம் சேர்த்தோம்னா ஒரு 25,000க்கு மேல கண்டிப்பா வரும். இந்த எக்ஸாமுக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். ஆர்ஆர்பிலாம் நம்ம ட்ரை பண்றதே கிடையாது. ரயில்வே எக்ஸாம்லாம் ட்ரை பண்றதே கிடையாது. இது கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பார்த்தோம். ரொம்ப எளிமையா தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு தடை, இங்கிலீஷ்ல, ஹிந்தியில மட்டும் தான் கொஸ்டின் பேப்பர் வரும். தமிழ்ல வராது. நம்ம இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்சு பாட கருத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தா நம்ம எளிமையா அட்டன் பண்ணலாம். முக்கியமா மேத்ஸ் நல்லா வர்றவங்க வந்து கண்டிப்பா ஆர்ஆர்பி எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணலாம். நம்ம அதுக்கு போயிட்டு கூட அதுக்கப்புறம் நம்ம வேற எக்ஸாம் ட்ரை பண்ணி எப்ப நம்ம வந்து ஆசிரியருக்கான தகுதி தேர்வுல பாஸ் பண்றோமோ, அல்லது பேராசிரியருக்கான தகுதி தேர்வு பாஸ் பண்றோமோ, அப்ப அந்த வேலைக்கு மாறிக்கலாம் நம்ம. அதனால நமக்கு வயசாயிட்டே போகுது. சீக்கிரமா ஏதாவது ஒரு வேலைய நம்ம புடிச்சுக்கணும். அதனால 22,000 போஸ்ட் வந்து இந்த ஆர்ஆர்பி குரூப் டி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். 31ஆம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு. தயவுசெய்து அதுக்கும் அப்ளை பண்ணுங்க. அடுத்து மதிப்பெண் குறைப்பு. ஏற்கனவே டெட் எக்ஸாம் எழுதி இருக்கிறவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா? அந்த ரிசல்ட் எப்போ வரும்? அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா சட்டமன்ற கூட்டத்தொடர் இப்ப நடந்துட்டு இருக்கு.
கண்டிப்பாக மதிப்பெண்கள் குறைக்கிற அனௌன்ஸ்மென்ட் முதலமைச்சர் பண்ணுவார்ன்னு நான் நம்புறேன். இந்த ஆனுவல் பிளானர் விட்ட டிஆர்பி தான் ரிசல்ட்டும் விடணும். ஆனா, அது ஏன் இன்னும் விடாம இருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அதுக்கான அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவார்ன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது முடிஞ்ச பிறகு கண்டிப்பா ரிசல்ட் வெளியிடப்படும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் 75 மதிப்பெண்கள் பாஸ் பண்றதுக்கான தகுதி மதிப்பெண்களா நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். பார்ப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்க எந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தகுதி மதிப்பெண்களை எவ்வளவு குறைக்கலான்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆர்ஆர்பி பத்தி எதனா டவுட் இருந்தா கேளுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கான விஷயங்களை தேடி தேடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பபாய்.